அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 15/4/2024 சித்திரை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. சப்தமி திதி பகல் 12 வரை, பின்பு வளர்பிறை அஷ்டமி. புனர்பூச நட்சத்திரம் பின்னிரவு 3:05 வரை, பின்பு பூச நட்சத்திரம். அமிர்த யோகம் பின்னிரவு 3:05 வரை, பின்பு சித்த யோகம். சுப முகூர்த்த நாள். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் முடிந்தவரை உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, பேச்சை குறைப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கடக ராசினியர்களே, எதிலும் பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது உத்தமம். இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூடுதல் பணிச்சுமை காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையும். வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். சிம்ம ராசினியர்களே, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடும். நினைத்தது நடக்கும். பண வரவுகள் அமோகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் வழியில் பூரிப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் என்பதால் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அதிகப்படியான லாபங்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்று கூறினால் மிகையாகாது. மகர ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கும்பராசி நேயர்களே, நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம். மீன ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் நிதானத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை உத்தியோகத்தில் மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக உத்தமம். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.